இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபையை பார்த்து தேவன் சொன்ன பல காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். எபேசு சபை ஒரு நல்ல திருச்சபை, பல அருமையான காரியங்களை கொண்டிருந்த ஒரு சபை. ஆனால் கூட இந்த சபையை குறித்து ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. இந்த சபையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு குறைபாடு இருந்ததைத்தான் பார்க்கிறோம். இவ்வளோ ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை பெற்ற சபை தான். ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை வைத்து எச்சரிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை இழந்துட்ட. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சீரான ஓட்டமுள்ள ஒரு சபை. அல்லே என்னை யார் பார்க்கலைன்னாலும் என்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை குறித்து தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த தேவன் என்னுடைய எண்ணம் முதலாக, என்னுடைய நோக்கம் முதலாக, என்னுடைய சிந்தை முதலாக, என்னுடைய தீர்மானத்தின் முதலாக சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். ஆகவே அவருக்கு முன்பாக நான் எதையுமே மறைக்க முடியாது. எதையுமே அவருக்கு முன்பாக நான் ஒளித்து வைக்க முடியாது. இந்த எபேசு சபைக்கு அடுத்ததாக இந்த சிமர்னா என்ற சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த சிமர்னா சபையை குறித்து பேசும் பொழுது அந்த சபையில் இருக்கிற சில நல்ல காரியங்களை குறித்து பேசுகிறார். அதாவது அந்த 9ஆம் வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. எபேசு சபையை பார்த்தும் அதே தான் சொன்னார், அறிந்திருக்கிறேன் என்று தான் சொன்னார். சிமர்னா சபையை பார்த்தும் அறிந்திருக்கிறார். ஆமையாலே நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற ஒரு கடவுள் இவர். இவர் மனிதன் அல்ல, ஒரு எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையை நாளை தினத்தை அறிந்திருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை மட்டுமல்ல, முடிவை அறிந்திருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையின் இடைப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எவ்விதமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இப்படி இந்த தேவன் சிமர்னா சபையை பார்த்து அங்கு யோவானிடத்தில் சொல்லுகிறார், நீ எழுது. இப்படி அவர்களுக்கு எழுதி இந்த கடிதத்தை அனுப்பு என்று முகமாக அவர் சொல்கிறாரு. 1ஆம் வசனத்தில், சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அதாவது அந்த சபையினுடைய பொறுப்பாக அந்த சபை முழுவதுமே, அந்த தூதன் மட்டுமல்ல, அந்த சபை முழுவதுக்குமே ஆண்டவர் எழுதும்படியான ஒரு காரியம். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும். அதாவது அவர் என்ன சொல்கிறார், ஐ ஆம் த பிகினிங் அண்ட் த எண்ட். நான் தான் ஆரம்பம் முடிவு. ஐ ஆம் த பிகினிங் அண்ட் த எண்ட். அதுமாதிரி இது அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறார்.
இன்னும் பல இடங்களிலும் கூட அவர் இதை குறித்து சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிற சில காரியங்களை வைத்து அவர் ஏன் இவ்விதமாக சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இங்கே அவர் சொல்கிறாரு, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். இப்பொழுது இந்த செமர்னா சபை குறித்து சொன்ன இந்த காரியத்தில் 2 காரியத்தை முக்கியமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியம், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அதாவது அவர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட், நான் தான் முதல் கடைசி. அதாவது அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத பொழுது அவர் தான் ஆரம்பம். அவருடைய ஆரம்பத்துக்கும் ஒரு எல்லை இல்லை, அதுவும் நம்ம நினைக்கணும். அவர் எப்போ தோன்றினார்? இவர் கடவுள், இஸ் காட். அவருக்கு முடிவு என்பதும் இல்லை. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். நான் தான் முதல், நான் தான் கடைசி என்றதை பற்றி சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல நாம் பார்த்தோம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். முக்கியமாக இது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர்களை தம்முடைய அரவணைப்பின் கீழாக சீஷர்களை வைத்து வழிநடத்தினார். யோவான் சொல்லப்போனால் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த ஒரு அப்போஸ்தலன் என்பதை குறித்து கூட நாம் பார்க்கிற அந்தளவுக்கு நெருக்கமானவர். ஆனால் 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தின பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் செத்தவனைப் போல விழுந்தான் என்று பார்க்கிறோம். அதனாலே திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சமம், ஒரே வல்லமையுள்ளவர்கள், ஒரே ஞானமுள்ளவர்கள், ஒரே அளவில் எல்லாம் சமமாக உள்ள மூவர். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்விதமாக இங்கு தன்னை பற்றி வெளிப்படுத்தின பொழுது, இங்கு யோவான் ஸ்நானகன் இங்கு அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த விதமான காரியத்தை அவன் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அவருடைய இந்த காரியத்தை பார்த்த பொழுது அவன் மரித்தவனைப் போல விழுந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த 2 முக்கிய காரியங்களால் அறியப்பட்டிருக்கிற ஒரு அறிந்து கொள்ளுதல் ஒரு மெய் விசுவாசியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. முதலாவது காரியம், இவர் கடவுள். 2வது காரியம், அவர் உயிருள்ளவர். அவர் என்ன சொல்கிறாரு? மரித்திருந்து பிழைத்திருக்கிறோம். அவர் கடவுள், அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இவ்விதமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அவர் ஒருவரே கடவுள் என்ற அந்த ஒரு விளங்குதலை ஒரு மனிதன் பெற்றிருப்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்னவென்றால், இயேசுவை கடவுள்களில் ஒருவராக எண்ணி அவரை தொழுது கொள்ளுகிற மக்களாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே ஒழிய, அவர் மாத்திரம்தான் கடவுள் என்ற அந்த விளங்குதல் அவளுக்குள்ளாக இருப்பதில்லை. அநேகர் இந்து கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த அவ்விதமான
ஒரு நிலையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாகவோ அல்லது நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முக்காலத்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களானது நிமித்தமாக இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தமோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான விதத்தில் இந்த இயேசு கடவுள் இஸ் காட், அவர் தேவன் என்பதை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டிருக்கிற அந்த அறிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை நிலைப்பாடு இருக்கும். இன்றைக்கி அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை குணாதிசயம் இருப்பதில்லை. இப்போ ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது சொல்கிறார், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதாவது என்னுடைய தகப்பனே. இந்த தேவன் யார்? என்னுடைய தகப்பன். ஹி இஸ் மை ஃபாதர். இப்போ ஒரு சாதாரணமாக உலக பிரகாரமான ஒரு தகப்பனை பார்க்குறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் எவ்வளவாக தியாகம் செய்கிறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கான அந்த காரியத்தில் அவளுடைய நலனை விரும்புகிறான். அவளுக்காக பல காரியங்களை திட்டமிடுகிறான். அவளுக்காக பல தியாகங்கள், பல அர்ப்பணிப்புகளை செய்கிறான். அவர்களுக்கு நல்லா இருக்கணும். நான் ஒரு வேளை நல்லா இல்லைன்னா கூட. இது உலக பிரகாரமான ஒரு தகப்பனுடைய இந்த ஒரு தன்மை. இப்படி ஒரு நல்ல தகப்பனை பெற்றிருக்கிற ஒரு மகன் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ முடியும். ஏன்னா அவனுடைய தகப்பன் அவ்வளவு நல்லவர், அவனுக்காக எதையும் செய்ய விரும்புகிறவர். ஆகவே இந்த தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக மேலான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிற நிலையில் இந்த உலக பிரகாரமான ஒரு இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான மனிதனும் கூட இப்படி ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிற அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பரம தகப்பன் இருக்கார் இல்லையா, அவரை உண்மையாலுமே ஒரு தகப்பன் என்று உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை என்பது தான் மிக முக்கியமானது. இதுதான் ரொம்ப அவசியமானது. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் முதலும் கடைசியுமானவர். இந்த இடத்துல பல இடங்களில் இந்த காரியத்தை குறித்து இயேசு சொல்லுகிற வண்ணமாக நான் பார்க்குறேன். சில இடங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே யோவான் 1:17 பார்க்குறோம். அங்கே நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனை கொண்டிருக்கிற ஒரு மகன் எவ்வளவு தைரியத்தோடு வாழ முடியுமோ அதை விட இவர் என்னுடைய பரம தகப்பன் என்று அவன் அறிந்து கொள்ளுதல் அவனை இந்த உலகத்தில் தைரியமாய் வாழக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாம் பார்க்குறது என்ன, பலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எது எடுத்தாலும் ஒரு பயம்தான். ஒருவேளை எனக்கு என்ன நடக்குமோ, ஒருவேளை எனக்கு என்ன நேரிடுமோ, நாளைக்கு எப்படியோ, எதிர்காலம் எப்படியோ, அவர்களுக்குள்ளாக அந்த ஒரு பயம் இருக்கும்படியான காரியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவர்கள் ஆண்டவரை சரியாய் அறியவில்லை என்பதே முக்கியமான காரணம். ஜான், ஏதோ ஒரு மைக் இந்த இதில் ப்ராப்ளம் வருது, இந்த அதை வந்து ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஓ ரைட்டு, கரெக்ட். ஆமாம், இந்த ஃபேன் தரேன்.
அதாவது என்னென்னா, ஏன் நான் பயப்படுறேன், ஏன் நான் திகைக்கிறேன், ஏன் இந்த மாதிரின்னா, என் தகப்பனை நான் அறியவில்லை. என் தகப்பனை அறிய வேண்டிய விதமாக நான் அறியலை. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஏன் இன்றைக்கு அதிகமான பேர் ஜெபம் பண்ணுறதில்ல? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல. ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப கம்மிங்க. 1% கூட உண்மையான ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தா அது கூட எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், அவர்கள் தங்களுடைய தகப்பனை சரியான விதத்தில் அறியாததுனால தன்னுடைய இக்கட்டான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், வேதனையான நேரத்தில், பயத்தின் நேரத்தில் அவர்கள் சென்றடையக்கூடிய ஒரு தகப்பன் உண்டுங்கிறது அவங்களுக்கு தெரிகிறதில்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உலக பிரகாரமாக யோசிக்கிறாங்க. ஒருவேளை நான் அதை செய்யட்டுமா, நான் இதை செய்யட்டுமா, அப்படி செய்யட்டுமா, நான் இப்படி செய்யட்டுமா. அவள் ஆண்டவருடைய பெயரை சொன்னாலும் தரித்து கொண்டிருந்தாலும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் என்ற ஒரு உண்மையான, ஆழமான, இருதயபூர்வமான அந்த உணர்வும் அந்த நம்பிக்கையும் அவளுக்குள்ளே இல்லை. அப்போ அவங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை அறியலை. பாருங்களேன், அழகாக சொல்கிறார் சங்கீதக்காரன், உடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விடுகிறேன். அன்னாள் போய் தைரியமாக அவள் ஜெபிக்கிறாள். அவள் ஜெபித்து வரும்பொழுது அவளுக்குள்ளாக ஒரு நிச்சயத்தை பார்க்கிறாள். ஏன்? என் தகப்பன் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆகவே முதலாவது இவரை அறிந்து கொள்ளுதலின் முதல் அடையாளம் என்னன்னா, உனக்கு அந்த ஆவிக்குரிய தைரியம் என்பது இருக்கும். அடுத்தது கூட இந்த இடத்துல யோவானை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் ஆதியும் அந்தமும் பிந்தினவும் முந்தினவருமாக இருக்கிறேன். அதே சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்பது மாத்திரம் அல்ல, என்னுடைய இந்த தன்மையின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன கொடுக்கப்படும் என்பதை குறித்து சொல்கிறார். 6வது வசனம் 21:6, அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரீற்றில் இலவசமாய் கொடுப்பேன். என்ன தாகம்? ஆவிக்குரிய தாகம். அதனாலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய தாகத்தை விட உலக தாகம் இருக்குது. நான் நிறைய இன்னும் சம்பாதிக்கணும், நான் இன்னும் அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படித்தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கிறதை ஒழிய, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் வளரணும், ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து நான் வாழணும், அவருக்கு பிரியமாய் வாழணும், அவருக்கு சாட்சியாய் நான் வாழணும், அவருக்கு ஏற்ற ஒரு குடும்பத்தை நான் கட்டணும், அவருடைய நாம மகிமைக்கென்று வாழணும். இந்த வாஞ்சைகள் இருக்கிறதில்ல. அவருடைய வாஞ்சைகள் எல்லாம் என்னென்னா, உலகத்துக்கு அடுத்த வாஞ்சைகள் தான். எனக்கு போதாது, எனக்கு இன்னுமே தேவை. ஜான், இதை ஆஃப் பண்ணிடுறீங்களா? இந்த அப்படியா? சரி சரிங்க, அது வேலை செய்யலை. அப்படியா ஜான்? சரி. ஆகவே நாம் இதில் என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அது ஆவிக்குரிய வாஞ்சைகள் உள்ளவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. அதுமாதிரி ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை என்பது 2 விதமான திருச்சபை. இந்த உலகத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம பேர் வச்சிருக்கிறோம் ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சர்ச், அதாவது சீர்திருத்த பாப்டிஸ்ட் திருச்சபைன்னு பேர் வச்சிருக்கிறோம்.
ஆனால் இன்னொரு சபை இருக்குது. அது என்னென்னா உலகளாவிய திருச்சபை. அப்படின்னா இந்த திருச்சபை என்பது கண்ணில் காண்கிற மக்களுக்கு உள்ளடக்கிய ஒரு திருச்சபை. இதில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாருமே பரலோக ராஜ்யம் போவார்கள் என்று சொல்ல முடியாது. இது ஒரு நிலைப்பாடு. இது அவர்களுடைய நிலையில் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் எவ்விதமாக அங்கு வாழ்கிறார்களோ அதை பொறுத்து அனப்படுகிற ஒரு காரியம். ஆனால் உலகளாவிய திருச்சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். உலகத்தின் பல பகுதிகளிலே ஆண்டவரால் மீட்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களை கொண்ட குடும்பம் இது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு அருமையான வாஞ்சைகளை கொண்ட குடும்பமாக அவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை தெரியாது, பல இடங்களில் இருக்கலாம். இப்போ சேலத்திலே ஒருவேளை ஒரு சபையில் இருக்கலாம், ஒருவேளை இந்தியாவில் இன்னொரு இடத்துல இருக்கலாம், அமெரிக்கா இன்னொரு இடத்துல இருக்கலாம். இப்படி பல மக்கள் உண்டு. பல மக்கள் இந்த உலகளாவிய திருச்சபையின் மக்கள். அவர்கள் ஒரு நாளும் இழக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த குடும்பத்தில் அவர்கள் அவருடைய தகப்பனை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த யோவான் 17வது அதிகாரத்தில் ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி இவ்விதமாய் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன யோவான் 17வது அதிகாரத்தில் இங்கு அவர் ஜெபிக்கும்படியான வேளையில் ஆண்டவரை நோக்கி அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, இந்த ஆண்டவரே, எல்லா மக்களும் இந்த 23 யோவான் 17:23 ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கே நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த உலகமே தெரியுமா இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தும். இந்த உலகளாவிய திருச்சபையின் மக்கள் அப்படி வாழ்வார்கள். அங்கொன்றும் எங்கொன்றுமா இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட அந்த 22 நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி. அப்போ அவர்களோடு தங்களை எப்படி இனங்கண்டு எப்படி தங்களை வெளிப்படுத்துவார்கள்? நான் உலகளாவிய திருச்சபையினுடைய ஒரு அங்கம். அதில் மறைக்க ஒன்றுமே இல்லை. இங்கே இப்போ இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கார், ரட்சிக்கப்படலாம் திட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அதில் எல்லாரும் 100க்கு 100 ரட்சிக்கப்பட்டவர்கள், 100க்கு 100 அவர்களுடைய தகப்பன் ஆண்டவர், 100க்கு 100 அவர்கள் ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், 100க்கு 100 ஆண்டவருக்கென்று அவள் தங்களை அர்ப்பணித்தவர்கள், 100க்கு 100 தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமைக்கென்று காணப்படுகிறார்கள். அந்த உலகளாவிய திருச்சபையினுடைய அங்கத்தினர் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஒருவேளை இந்த திருச்சபையின் அங்கத்தினாக இருப்பதனால போக முடியுமா? இல்லை. ஆனால் நீ இதில் இருந்து அதில் இல்லைன்னா நீ போக முடியாது. ஒருவேளை இதில் அங்கத்தினா இருக்கலாம், ஆனால் இதில் இருந்து அதில் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. எவ்வளோதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நீயும் நானும் மறிக்கணும். அப்போ எங்கே போக போகிறோம்? எல்லாம் முடிந்து விடும். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அப்படியே வச்ச நிலையில் அப்படிதான் முடிஞ்சு போச்சு. அம்மையாலே ஆண்டவர் சொல்கிறார்,
நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்கள் ஒன்றாக இருக்கும்படி அவர்கள் மத்தியில் ஒரு ஒருமனப்பாடு. அவர்களுடைய தகப்பன் இந்த பிதா, அவர்களிடத்தில் போய் அவர்கள் அங்கு தகப்பனிடத்தில் உரிமையாய் கேட்பார்கள், உரிமையாய் அவர்கள் அந்த உறவு கொண்டு வாழுவார்கள், உரிமையாய் அவர்கள் அந்த ஆண்டவரோடு அவர்கள் இணைந்து வாழுவார்கள். என்ன கேட்டால், அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கூட இந்த காரியம் அவர்களுக்கு தெரியும். மத்தேயு 6வது அதிகாரத்தில் இங்கே அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 6வது அதிகாரத்தில் இவ்விதமாக ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நீ இப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான காரியத்தை இங்கே சொல்கிறார். இங்கே இந்த ஜெபத்திலும் கூட நம்ம பார்க்குற சில காரியங்களை பார்க்குறோம். இது எல்லாம் அந்த உலகளாவிய திருச்சபையின் அங்கத்தினர்கள் இந்த காரியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பற்றி கொண்டு வாழுகிற சிந்தையுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஆண்டவர் ஜெபிக்கிறதை குறித்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்படியான இந்த காரியத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், இப்படி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 2 முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு காரியம் என்னவென்றால், அந்த 8வது வசனத்தில் 6 அதிகாரம் 8வது வசனத்தில் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதாவது உலக மக்களைப் போல நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உலக மக்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒரு கடவுள் ஏதோ இயேசு கண்ணை மூடி ஏதோ சில சமயத்தில் படுக்கை எந்திரிச்ச உடனே சில ஜெபம் பண்ணுவாங்க, சில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அப்படி இப்படின்னு ஜெபிப்பாங்க, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் யார் இடத்துல ஜெபம் பண்ணுறேன், அவர் யார், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ற அந்த ஒரு ஆழமான இணைப்பு என்பது இல்லாத நிலையிலேயே அவர்கள் சில காரியங்களை சொல்லி ஜெபித்து முடிச்சிடுவாங்க. அவர் இங்கே சொல்கிறாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நான் கேட்டு தான் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரா? இல்லை, எத்தனையோ கேட்காத கொடுத்துட்டார். நான் எல்லாம் கேட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா நான் எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்கல. அப்போ எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருக்கார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எனக்கு எதை கொடுக்கணும், எந்த வேளையில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போது அவரிடத்தில் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருவார். எல்லாத்தையும், ஒரு குறைபடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இவருடைய பரம தகப்பன். ஆகவே எனக்கு ஒரு நன்மையும் கொடாமல் விடமாட்டார். நிச்சயமாக அவர் கொடுப்பார். நான் கவலைப்பட்டு ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறித்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, சுத்தமாக இல்லை. நான் வாழுகிற வாழ்க்கை முறை என்பது என்ன? நான் உலகளாவிய திருச்சபையின் அங்கமாக, நான் ஆண்டுடைய பிள்ளையாக நான் வாழுகிற வாழ்க்கை முறை எப்படியாக இருக்க வேண்டும் எனக்கு ஆண்டவர் எல்லாம் தெரியும். எனக்கு எங்கே இடத்துல எதை கொடுக்கணும்னு தெரியும். என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள், ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியங்கள், மற்றவருடைய காரியங்கள், இது இப்போ எனக்குன்னு என்ன காரியம் இருக்கோ அது அனைத்துமே அவருக்கு தெரியும். அப்போ நான் அவரை நம்பிக்கையோடு கூட பார்க்குறேன். அப்போ அவன் சொல்கிறாரு, உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற, எல்லாத்தையும் அவர் அழகாக செஞ்சு முடிச்சிருவார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இவர் தான் ஆதியும் அந்தமுமானவர். இவர் தான் எல்லாம். இவர் எல்லாத்தையும் திட்டமிட்டவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் நான் நம்புகிற கடவுள்.
அதைத்தான் இந்த ஸ்மிர்னா சபைக்கு சொல்கிறார். நீ ஏதோ கடவுளை நம்புறன்னு இந்த மக்களெல்லாம் சொல்கிறாங்களேப்பா, அந்த மாதிரி நீ நம்பாத. இப்போ கத்தோலிக்கர்கள் கூட அந்த சிலையை பார்த்து போய் வேண்டுறாங்க. அது என்ன, ஏதோ ஒரு உயிரில்லாத ஒரு கட்டை அல்லது உயிரில்லாத ஒரு கல். மற்ற மக்களும் அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட ஜெபம் பண்ணுறாங்க. ஒருவேளை முன்னால் கட்டை இல்லாமல் இருக்கலாம், கல் இல்லாமல் இருக்கலாம். அவங்க மனசெல்லாம் எப்படின்னா, ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டுன்ற அந்த நம்பிக்கை ஒரு இடத்துல கிடையாது. ஒருவேளை கஷ்டம் வருதா, பாடு வருதா, வியாதி வருதா, என் ஆண்டவர் தான் இதை செய்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் செய்திருக்கிறார். ஆகவே அந்த சோதனையை தாங்கவும் தப்பிக்கவும் எனக்கு உதவி செய்வார். அதாவது ஒரு கம்ப்ளீட் ஃபெய்த்துங்க, அது ஒரு முழுமையான விசுவாசம். அதுதான் உலகளாவிய திருச்சபையின் மக்கள் கொண்டிருக்கும்படியான விசுவாசம். என்ன, அவர்கள் பரலோகத்தினுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் பரலோகத்தின் பிள்ளைகள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் பரலோகத்தில் தான் இருக்கும். அவர்கள் என்ன சொல்லுவாங்க, உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைப்படியாக என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பூலோகத்தில் உம்மை தவிர வேற எனக்கு விருப்பம் இல்லை, பரலோகத்தில் உம்மை தவிர, பூலோகத்தில் வேற எனக்கு விருப்பம் இல்லை, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு. இது உலகளாவிய திருச்சபையினுடைய அங்கத்தினர் சொல்லும்படியான ஒரு காரியம். ஆனால் இந்த லோக்கல் சர்ச், பொதுவாக இந்த காணப்படுகிற சபையில் இருக்கிறவர்கள் அநேகர் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விசுவாசம் இல்லாததுனால அவள் என்ன பண்ணுவாங்க, மற்ற உலக மக்களைப் போல தான் வாழுவார்கள். அவர்களைப் போல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கல்லுக்கு முன்னால், இப்போ நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ அப்படி நான் வேண்டதில்லை. இப்போ எனக்கு தெரியும், நான் என்னுடைய தகப்பனிடத்தில் போகிறேன். என் தகப்பனிடத்தில் போகிறதுனால நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களை அவரிடத்தில் நான் பேசுகிறேன், பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு உலகப்பிரான ஒரு தகப்பனை குறித்து நான் அறிந்திருக்கேன். தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளோ அவங்க அக்கறை பண்ணுறாங்கல்ல. ஆனால் அதை விட என்னுடைய பரம தகப்பன் என்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தோடு தான் நான் போகிறேன். அப்படி தான் என்னுடைய ஜெபம். யூடியூப்பில் கூட என்னுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுற மன்றாட்டு ஜெபம் அதெல்லாம், அதாவது ஜெப வாழ்க்கையில் வளர 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 நாம் தகப்பன் என்ற ஒரு ஆழமான உணர்வோடு நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய வழிமுறையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எதனால்? அவர் தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். பயப்பட வேண்டியது அவசியம் இல்லையே. நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே இல்லை. அம்மையாலே, இந்த இடத்துல இந்த ஸ்மிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். நான் ஆதியும், நான் தான் ஆரம்பம் முடிவு. ஆகவே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னொரு இடத்துல சொல்ல, ஏசாயா 46வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஏசாயா 46:10 என்ன சொல்கிறாரு? இந்த இடத்துல அவர் சொல்லும்படியான காரியத்தின் மூலம் அவர் நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். 46:10 அவர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஏன்? எல்லாத்தையும் நான் அறிவிக்கிறேன், ஆதி முதல் அந்த மட்டும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆகவே அவர் என்ன சொல்ல, ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை
தூரத்திலிருந்து வரவழைக்கிறாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அவ்வளோதான். இந்த வேதத்தை நம்ம நம்பலாம். ஏன்? இது ஆண்டவர் மனுஷனோடு பேசுகிறார். இந்த வேதத்தை நம்பும்படியான அந்த நம்பிக்கை, வேதத்தை சார்ந்து கொள்ளும்படியான அந்த சார்ந்து கொள்ளுதல், வேதத்தை பற்றி கொள்ளும்படியான அந்த காரியம். ஆகவே வேற தேவன் இல்லைங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், இவர் தான். ஆனால் இந்த கடவுளை நீ எப்படி விசுவாசிக்கிற? இந்த கடவுளை உண்மையாக நீ கடவுளாக விசுவாசிக்கிறையா? ஏசாயா 44 கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவர் 44 6வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன், என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். இவர் தான் கடவுள். கடவுள் என்ற அந்த உண்மையான அடிப்படையில் நீ வாழ்வாயானால் நீ அவருக்கு பயப்படுவ. நீ தப்பு செய்ய பயப்படுவ. அவருக்கு முதலாவது அவரை வைப்ப. அவர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்வார் நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும். அவர் அவிதமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் அவிதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எல்லாத்தையும் அவர் தாமே செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 41:4 என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 4வது வசனத்தில் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. இந்த உலகம் உண்டாக்குன்பாக அவர் இருக்கிறவர். உலகத்தை உண்டாக்கின பொழுதும் அவர் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், இனியும் இருப்பார். ஆகவே அவருடைய இந்த ஆதியும் அந்தமும் உள்ள ஒரு தேவன் என்பதை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் உலகளாகிய திருச்சபையின் அங்கத்தினர் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த லோக்கல் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பை இதை பரலோகத்தை கொண்டு போகாது. ஆனால் உலகளாவிய திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவர்கள் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கிறவர்களாக, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இந்த உலகத்தில் அவர்கள் செய்யும்படியான காரியத்தில் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவன் அப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா, இவர் கடவுள். கடவுள்னா என்ன? எல்லாத்தையும் உண்டாக்கினவர். என்னை உண்டாக்கினவர் அவர் தான். என்னை இந்த உலகத்தில் பிறப்பித்தவர் அவர் தான். என்னை வழிநடத்த அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன தெரியும், என் குடும்பத்தில் இருக்கிற காரியம், என்னுடைய அனைத்துமே அவருக்கு தெரியும். அதனாலே அவருக்கு முன்பாக தாழ்மையாய் வாழும் பொழுது மாத்திரம்தான் இந்த கடவுள் முந்தினவரும் பிந்தினவருமான கடவுள். சிமர்னா சபையை பார்த்து சொன்னார். இந்த சபை ஒரு அருமையான சபை. இது என்ன சொன்னார் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். நீ பாடுகள் பட போகிற, பயப்படாத, பயப்படாத. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் பயப்படாத. ஏன்னா அவனோடு கூட இருக்கிறேன். இல்லை, என்ன ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சிமர்னா சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் உன்னை அலைக்கழிப்பான், சாத்தான் உன்னை அவ்விதமாக செய்வான், ஆனால் பயப்படாத, நீ தைரியமாக இரு. ஆகவே தான் அவர் சொல்கிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இல்லை, அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில் யோசிக்கணும். நான் உலகளாவிய திருச்சபையின் அங்கமாக இருக்கிறேனா? இந்த சபையில் அங்கமாக இருந்த பிரயோஜனமே இல்லை.
உலகளாவிய திருச்சபையின் அங்கமாக நான் இருப்பேனால் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். ஆனால் உலகளாவிய திருச்சபையின் அங்கத்தினாக இருப்பேனானால் முதலாவது அவரை கடவுள் என்ற அந்த பயபக்திக்குரிய வாழ்க்கையை நான் கொண்டிருப்பேன். தாழ்மையாய் வாழுவேன், அவருக்கு பயந்து வாழுவேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடப்பிப்பார், அவர் செய்வார். எனக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் நான் தைரியத்தோடு வாழுவேன். இந்த உலகத்தை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய குமாரனை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய பாவங்களையால் நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். நீதியின் சால்வை எனக்கு கொடுத்துகிறார். எல்லாம் அவர் செய்கிறார். ஆக உலகளாவிய திருச்சபையின் அங்கம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். லோக்கல் சர்ச்சில் இருக்கிறவர்கள் உண்மையானவர்களாக இருக்கும் பொழுது எங்கேயும் அங்கத்தினராக இருப்பாங்க, உலகளாவிய திருச்சபை அங்கத்தமாக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே சர்ச்சில் அங்கத்தினராக இருப்பாங்க, உலகளாவிய திருச்சபையில் அவர்கள் அங்கமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு அவர்கள் தேவனோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை என்பது இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கையின் மூலமாக தெரியும். அங்கே இங்கே இன்றைக்கும் இருக்கிறது. அமெரிக்காவில், இங்கிலாந்தில், இந்தியாவில், ஒவ்வொரு நாட்டிலும் அவருக்கு பயப்படுகிற மக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? மீதியானவர்களை நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் மோட்ச ராஜ்யத்துக்கு போவார்கள். ஆகவே நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். ஆண்டவரே, அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் உலகளாவிய திருச்சபையின் அங்கமாக இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லோக்கல் சர்ச்சினுடைய அந்த அங்கமாக இருப்பேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். இவ்வளோ நல்லா இருக்கலாம், நல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை வெளியே பார்த்தா நல்ல கிறிஸ்தவனாக நடிப்பதை போல் இருக்கலாம், ஆனால் உள்ள சரியில்லை இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனால் இங்கே நான் சபை அங்கத்தினன் தான், ஆனால் உலகளாவிய திருச்சபையை நான் அங்கத்துவம். இந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பன் எனக்கு தெரியும். என்னுடைய தகப்பன் எனக்கா யாவற்றையும் அழகாக செய்வார். என் தகப்பன் என்னுடைய தேவையில் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் முற்றுமுடி என்னை காத்துக்கொள்ளுவார், முற்றுமுடி என்னை வழிநடத்துவார், என்னை பலப்படுத்துவார், ரட்சிப்பார். எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற மக்கள் உலகளாவிய திருச்சபையின் அங்கத்தினர்கள். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகிறோமா? யாருமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த காரியத்தில் நான் உண்மையாக இருக்கிறோம். என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆனால் என்னுடைய வாழ்க்கை உலகளாவிய திருச்சபையின் அங்கமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து யோசிக்கலாம், ஓ, இந்த சகோதரன் சகோதரி மெய்யான சாட்சியாய் வாழுகிறார்கள். ஒருவேளை தூஷிக்கலாம் கூட, குற்றப்படுத்தலாம் கூட. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவருடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள், நீர் கடவுளாக இருக்கிறீர். நீர் மனிதனைப் போல அல்ல, மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற கடவுள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகளாவிய திருச்சபையின் அங்கத்தினர் உம்மை பரம தகப்பனாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் சார்ந்து வாழுகிற அந்த குடும்பத்தில் அவர்கள் ஆவியினால் பிறந்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் ஒரு குடும்ப நபராக, குடும்ப மக்களாக அந்த தெய்வீக குடும்பத்தின் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, நீர் உதவி செய். கர்த்தாவே, நீர் இரக்கமாயிரும், கிருபை கூர்ந்து வழி நடத்தும். இந்த சபையில் உண்மையான ஆண்டவரே, இந்த சபையில் நான் அங்கத்துவம் என்று சொல்லுகிறதில் அல்ல, நான் உலகளாவிய திருச்சபையின் அங்கத்துவம் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை நீர் தாரும் ஆண்டவரே. அதுதான் மெய்யான திருச்சபை. இது கலப்படமான ஒரு திருச்சபை. தேவா, இந்த சபையில் விதமாக மக்களை இந்த சபையில் அங்கத்துவம் என்று சொல்லுகிறதில் அல்ல, அந்த உலகளாவிய திருச்சபையின் அங்கத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறையை தந்து ஆசீர்வதி. எங்களை சுற்றி எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாதபடிக்கு வாழுகிறார்களே,
அவர்களுக்காக நாங்கள் உண்மையான விதத்தில் பாரம் கொண்டு ஜெபிக்க, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீரே, அப்படியெல்லாம் நீர் கொண்டு வாரும். நீர் உண்மையுள்ளவர், மாறாதவர், அழகாக உடைய காரியங்களை செய்து முடிக்கிறவர். நீங்கள் செய்திருக்கிற காரியங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியப்படுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ மேலான காரியங்களை நீர் அழகாக செய்து வருகிறீர். இந்த சபையை ஆண்டவரே இந்த ஸ்தல சபை ஏற்படுத்தி இந்த இடத்துல நம்முடைய வார்த்தையை விதைக்க நீர் அனுக்கிரகம் செய்து வருகிறீர். அநேகர் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கும்படியாக நீர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தின் சபைகள் போதர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்மீழ்ச்சியை தாரும், சபைகளில் உயிர்மீழ்ச்சியை தாரும். எங்கள் தேசத்தை நினைவு கூறும் தேவா. அநேக மக்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வார். இங்கே வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. முழு குடும்பமும் உலகளாவிய திருச்சபையின் அங்கத்துவத்தில் வரணும். முழு குடும்பம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு ஸ்தானத்தில் வரணும். அப்பொழுது அந்த குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் இருக்கும். அந்த குடும்பத்தில் தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கும். அந்த குடும்பத்தில் தெய்வீக பிரசன்னம் இருக்கும். ஆவியானவரே நீர் பேசும், நீர் இரக்கமாயிரும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.